வரலாற்றில் உங்கள் பேர் நிலைக்கணுமா? இதுக்காக மக்கள் செய்யக்கூடிய வேலைகள் என்ன? கல்வெட்டில் தங்களுடைய பெயர்களை பொறிப்பாங்க, செய்கிற தர்மங்களை சொல்லி காட்டுவாங்க, செயல்படுத்துகிற பணிகளை விளம்பரப்படுத்துவாங்க. ஆனால் உண்மையில் இதுவெல்லாம் நிலைபெற செய்யாது. உங்களை நிலைபெறுவதற்கு என்ன வேண்டும்? திருக்குர்ஆன் சொல்கிறது, பயனற்ற வேலைகளை நிறுத்திவிட்டு பிறருக்கு பயன் தருகிற வேலைகளை துவக்குங்கள். அதுவே உங்களின் பெயரை வாழ்கிற காலம் மட்டுமல்ல, நீங்கள் மறந்த பிறகும் உங்களை நினைவுகூரச் செய்யும் என்கிறது திருக்குர்ஆன். நகைகளை செய்வதற்காக உலோகங்களை உருக்குகிறோம். தங்கத்தை உருக்கும் போது பார்த்தீங்கன்னா மேலே நுரை பொங்கிக்கிட்டு வருது. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நுரையை காணவில்லை, மக்களுக்கு பயன் தருகிற உலோகமும் மிச்சமாகி விடுகிறது. இந்த உதாரணத்தை சொல்லி திருக்குர்ஆன் பேசுகிறது, அம்ம ஜபது ஃபயதுஹபு ஜுஃபா, நுரை பறந்தோடி விடுகிறது. அம்மாமா எம்ஃபவுன்னாஸ், மனிதர்களுக்கு பயன் தரக்கூடியது எதுவோ ஃபயம்குசு ஃபில் அர்த், அது பூமியிலே நிலை பெற்று விடுகிறது.